ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தோட மிகப்பெரிய மாட்டு சந்தையான மற்றப்பள்ளி சந்தைக்கு தான் வந்திருக்கோம். அது முகம் செட்டு முகம் அவனுக்கு தெரியும். அது முகத்தை பத்தி தெரியும். முகத்தை பாரு பத்தியா முகத்தை இந்த மற்றப்பள்ளி மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கும். இந்த சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் மற்றப்பள்ளி சந்தை இருக்குது. இந்த சந்தை கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சந்தையோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் வர மாடுகளில் ஒரு 70 to 80% பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நாட்டு மாட்டு சந்தைன்னு பார்த்திங்கன்னா மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தை. ஆனால் இப்போது இந்த மற்றப்பள்ளி சந்தை வந்து எவ்வளோ வருஷமாக நடந்துகிட்ருக்கு? இந்த மற்றப்பள்ளி சந்தையை பற்றி சொல்லுங்கள். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வருஷமாக போயினுக்குது. 50 வருஷமாக போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்ச 50 வருஷம். ஓகேண்ணா. இந்த சந்தையில் என்னென்ன ஸ்பெஷல், எந்த மாதிரியான மாடுகள்லாம் வரும்? கொடைக்கண்ணுங்க, சேங்கானுங்க, நாட்டு மாடு, இதுதான் மெயின். மற்றதெல்லாம் கம்மியாக தான். எங்கே இருக்கிறவங்களும் அங்கே தான் வருவாங்க. இந்த சந்தைக்கு தான் வருவாங்க. எந்தெந்த ஊர்லேருந்துலாம் அந்த மாடுங்க எடுத்துகிட்டு வருவாங்க இந்த ஊருக்கு? இங்கே வந்து ஆண்டிப்பனூர், ஓகேண்ணா. இந்த பக்கம் திருப்பத்தூர் பக்கம், இந்த பக்கம் வெங்கலாவரம், இந்த பக்கம் இது செங்கம், பூரா லைன் இங்கே தான் வரும். எல்லா மாடுமே இங்கே தான் வரும். ஓகேண்ணா. இங்கே ஒரு தோராயமாக ஒரு நாளைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை நடக்கிற சந்தையில் எவ்வளோ மாடுகள்ண்ணா வரும்? குறைஞ்சபட்சம் ஒரு 2000 மாட்டுக்கு மேலே தான். 2000 மாட்டுக்கு மேலே தானே தவிர கீழே வரும். ஓகேண்ணா. இந்த 2000 மாடுகள் வந்தாலுமே வியாபாரம் எப்படின்னா இருக்கும்? வியாபாரம்லாம் சூப்பராக இருக்கும். திருவண்ணாமலைக்காரு இவங்க எல்லாம் தான் வந்து வாங்குவாங்க. ஓகேண்ணா. மேக்ஸிமம் திருவண்ணாமலை சைட்லாம் இந்த நாட்டு மாடு வாங்குறதுக்கு நாட்டு மாடு இங்கே தான் வந்து வாங்குவாங்க. இங்கே தான் வந்து சேங்கானுங்கன்னா இங்கே தான். இங்கே தான். ஓகே. நான் மற்றப்பள்ளி சந்தை தான் சேங்கான் பேர் பண்ணுது. ஓகேண்ணா. சரி, ஓகேண்ணா. உங்கள் பேர்ண்ணா? கன்னியப்பன். ஓகேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நம்ம கன்னியப்பன் அண்ணன் வந்து இப்போ சொன்னார் எப்படி இருக்கும் அந்த சந்தைன்றதை பற்றி. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 25ஆவது நாள். சூப்பராக இருக்குது. சந்தை கூடிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் அப்படியே கூடிக்கிட்டு இருக்கு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சந்தை சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுமே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி சந்தை எப்படி இருக்குன்றதை பற்றி உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நிறைய மாடுகள் வந்திருக்கு. இப்போ அப்படியே சந்தை கூடிகிட்டு இருக்குது. இன்னொரு 1/2 an hourல நல்லா பீக்கு போயிடும். உள்ளே போயிட்டு ஏதாச்சும் விறுவிறுப்பான வியாபாரம் நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். இப்போ பின்னாடி பாருங்கள், எல்லா மாடுகள்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ தான்
பாரு ரெண்டு ஒரே செட்டு தான் இல்லமாடா வீட்டு மாடா அதுக்கு ஆகாது நானுக்கு ஆகாது மஞ்சா மாத்து கேக்குறாரு சொல்லிப்பா நீ வாங்குற மானுங்க தம்பி ₹1,00,000 அப்படி பாக்கணும் அது முகம் என்ன சென்ட் முகம் சாம்ராஜ்யம் அவனுக்கு தெரியும் அந்த முகத்தை பத்தி தெரியும் முகத்தை பாடுறான் அவரு முகத்தை பாடுறான் பத்தியா முகத்தை பாடுறான் எல்லாம் முகம் தானா எப்படி இருக்குது மாடு எப்படி இருக்குது முகம் இல்ல மான சொல்லு இல்ல இல்ல விடு விடு அப்படி என்ன பாரு அப்படி என்ன பாரு வெளியே விடு ஓடி விடா ஓடுறா இல்ல அதுக்காக கொடுக்க மாட்டான் இல்ல வாங்கல வாங்கலன்ட்டு இல்ல வாங்கலன்ட்டு இல்ல இது எனக்கு வெளிய வந்து அடிச்சிட்டாங்க வந்து அடிக்கிட்டே வந்து வாங்கிக்கலாம் நான் வாங்கல இல்ல நான் வாங்கல இல்ல இல்ல வாங்கல இல்ல வாங்கல கை கேட்டுக்கிறாரு ஆனா காட்டிக்கு ஒரு வார்த்தை சரி ஒரு பாஞ்சோ கைமே போய் இதுக்கு அதுக்கெல்லாம் ஆகாது இல்ல இல்ல மானா இல்ல இல்ல மானா சரி கம்மியா போ மாடு மாடு இதெல்லாம் மாறுது எப்போ சாமி எல்லாம் ஆகாது சாமி இல்ல இல்ல மானா சம்மத்தை இல்ல மானா மிச்சம் குடு வானா குடு இல்ல மானா இரு குடு குடு மரலாத்துக்கு கொடுக்கணும் மரலாத்துக்கு நல்ல மஞ்சள் கட்ட நல்ல பழகணும் நான் கூட ஒண்ணு என்ன அது மாதிரி சின்ன வயசுல இருந்து ரொம்ப தெரியல இல்ல மானா சொல்லு குமாரா கழுவிட்டு நல்ல இது கப்படி இல்ல வாங்கல ஜெய் செய்யுங்க வாங்கல சரியா போடு இல்ல இல்ல வாங்கல சாமி வாங்கல வாய கம்மி போவா இது தரிகே நீ நான் சொல்ல நல்ல மானா மானா தரிகே கேக்கு தரி கடை சொல்ல நான் அந்த மாதிரி ஆள் இல்ல வாங்கல நாய் வைக்கல நாய் வைக்கல நாய் மாடா இல்ல காது இல்ல மானா ஊட்டு சரி விளையாடு வாடா என்ன இன்னைக்கு வாங்க என்ன வாடா இல்ல மானா 100 ல வா இல்ல மானா இரு மானா ஜா பாய் முடியா பாய் வாங்க முடியா ஆனா கவுண்டா இல்ல மறக்காத மாட்டா ஆண்டே பண்ணு இந்த மாதிரி மாடு இல்ல வாடா குடு இல்ல மானா சொன்னாங்க குடுப்பா நான் அவரு கேக்குற இல்ல மானா எங்க தாமஸ் வாட்ச் கம்மி கேக்குறாரு குடு வாடா ஒட்டி சொல்லி போய் இல்ல மானா வாய் கம்மி குடு இல்ல மானா ஒரு வாட்ச் சொல்லு மானா குடுறா மாடு மாடு இதெல்லாம் சித்தானே விக்கணும் மரியாதைக்கு தான் என்ன ஆளோதல் மாடு எங்க மானா இல்ல பியா சரி போ பை முடியா இல்ல மானா உள்ள பரில மானா எங்களுக்கு வராது ஒண்ணு வராது 3 பேர் இருக்கு ஆளுக்கு 200 கூட வராது ரெண்டு பேர் சரி என்ன வக்கறானே புடிக்கறானே என்ன சொல்லு அலி கூடாதா என்ன குடு குடு தாங்கதாரா புடி விட தாங்கதாரா சேனல நல்லா குடிக்கு போனா பாய் 8500 ஏய் 65 கிலோ வந்து மீசி தர்ச்சனா ஒரு பக்கம் வா ஏ ஒண்ணு அப்படி மேலே ஏறு ஒண்ணு அப்படி ஒண்ணு மீசி தர்ச்சனா துபாங்குமா அது வேற இரு கவுண்டா நான் கொடுத்தேன் அதெல்லாம் ஒண்ணா வியாபாரம் பண்றவங்க அதெல்லாம் ஒண்ணு தெரியும் எல்லா சரக்கு ஒண்ணு இழுத்தோம் ஏய் இந்த போட்டுக்கு மாட்டி நீ இருடா அந்த மாட்டா ஆமா ஆமா நீ போட்றா டேய் வாய் முன்னு புறா இதுக்கு என்ன போறா எவ்வளவு குட்டி
நம்ம இப்போ இந்த ஜோடியோட வீடியோ தான் பார்த்துருந்தோம். வியாபாரம் பேசுகிறது தான் நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். செம்மையாக பேசுனாங்க. இந்த ஜோடி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. 58,000க்கு வியாபாரம் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே ஆவரேஜாக அந்த ரேஞ்சு தான் இருக்குது. இந்த மாதிரியான மாடுகள் 55,000லேருந்து 60,000 வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கு ஆவரேஜாக. எவ்வளோ வருதா பால் தலைவரா? ரெண்டு நேரத்தில் ஒரே நேரத்துக்கா 45,000 ரூபாய் சொல்கிறாங்க இந்த மாடு ப்ளஸ் வந்து கன்று. கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் கொடுத்துருவாங்க. இந்த வாரம் சந்தையில் பார்த்திங்கன்னா பெரிய மாடுங்களோட சின்ன கண்ணுங்க அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய கண்ணுகள் தான் இருக்குது. வியாபாரமாக கண்ணுங்களோட வியாபாரம் தான் நல்லா இருக்குது. பாபா வாடா ராஜா அவர் அதுக்காக பைசா கம்பெனி ஏன்னா நீங்க 2 பேர் பேசுறீங்க இல்ல மன இல்ல மன பட்டா சேங்கண்ணா பட்டா சேங்கண்ணா மாடு பெரிய மாடு அது எனக்கு அப்படியே
இல்லடா தரு நீ கேக்குற இல்லடா நான் எடுக்கல இல்லடா நீ சொல்ற கரெக்ட் தானா இல்ல ஆப்போசிட் டயர் கையில இல்லடா வரதுல இல்லடா வரதுல இல்லடா மாடி கேக்குறதுல இதெல்லாம் அப்ப யாரடா ஒண்ணு எவ்வளவு கண்ணா புள்ள இல்லடா 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 வைனா அப்ப நியாயமா கேள 44000 மாடி கேக்குறேன் 44000 நான் தேடி வித்து ஒண்ணு 5000 எவ்வளவு சாஜையெல்லாம் 44000 இங்க வித்துற நோட் வாட்டா ஒரு 10 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் இல்ல 45000 மாடி சொல்லிருக்கேன் நான் வரல வியாபாரத்தை கேள பாரு நானா வந்து கேட்டேன் 500 ரூபாய் ஒண்ணு இறக்கத்துல கேட்டேன் இறக்கத்துல கேட்டுக்கிறேன் எல்லாமே ஊதுல இருக்குது புடிச்சு இல்ல எல்லாம் கேளு புடிச்சிட்டு போ குட்டி யார் நான் கூப்பிடுறாங்க எவ்வளவுனா நான் புண்ணா வேணா வாணானா ரெண்டு குட்டி 35000 கேக்குறாயா என்னடா வேணா எவ்வளவு வாணானா சும்மா 5000 தர வேணாம் ரெண்டு குட்டி 35 கேக்குறான் அருகு வேணான்னு சொல்லிட்டீங்க நீங்க கேக்குறானே அந்த ரெண்டு குட்டி 35000 கேக்குறான் இது ஒண்ணு போடு வச்சியா நான் வைனானா இந்த ஒரு வீடியோ எடுக்கறாங்க சந்தோஷமா மேல கேளு நிறைய வார்த்தைனா கூட நான் தாண்டி கேளு இல்லனா வரதுல இல்லனா கண்டிப்பா வரது உண்டனா இந்த கவுத்து உண்டா இது கவுத்து உண்டல விளக்கல மாமா தே போய் இல்ல நான் பால்ல புரிய ஏ பரியா போய் இல்ல உடா போய் போன் போடா போய் ஒண்ணா கேட்னுறா மில்ல இல்லனா எங்களுக்கு விளக்கல மூணு புறாங்க வெளியே போட்டு மூணு புறா சொல்றேன் புறா 45 குறாங்க கேட்டுக்கிறாங்க 43 மாடி கேட்டுக்கிறாங்க உண்மையிலே வார்த்தை 43 கேட்டுக்கிறாங்க ஏ அவர் மூணு பிடிச்சு போறாங்க ஒன்னு வைக்க மாட்டேன் வெளியே போய் நீ போருக்கு என்ன சொல்லலாம் போய் யாரு ஏமாத்திர 53 ஒரு வழியா வியாபாரம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் பேசினாங்க, வியாபாரம் முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக 58,000 முடிச்சிருக்காங்க இந்த ஜோடி. ரொம்ப நேரமாக வியாபாரம் பேசினாங்க, நல்லா போச்சு வியாபாரம். 58,000 ஃபைனலாக முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஜோடி மாடுங்க எல்லாமே ஜோடி கண்ணுங்க 58,000, 60,000, 55,000 அந்த ரேஞ்ச் இன்றைக்கி. அவ்வளோதாங்க, இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. சந்தையிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொரு 1/2 hour 1 hour அப்படியே சுமாராக போகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்தது, வியாபாரமும் நல்லா இருந்தது. என்னென்னா மாடுகள் வந்து ரொம்ப இன்றைக்கி கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். ரெகுலராக வரதை விட இன்றைக்கி மற்றப்பள்ளி சந்தையில் மாடுகள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தது. நல்லா இருந்தது. நம்ம போயிட்டு வர வரைக்கும் நம்ம வண்டியெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறது அண்ணன் தான். இங்கே 2 பார்க்கிங் போட்டிருக்காங்க, ரோட்டுக்கு அந்த சைடு இந்த சைடு. நம்ம சந்தைக்குள்ளே வந்தோம்னா எல்லாமே மாடு பார்க்கறதுக்குள்ளே போயிட்டோம்னா வண்டி எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்ருப்போம். அதனால் சேஃபாக இங்கே போட்டு போயிட்டோம்னா பார்க்கிங்கில் பார்த்துக்குவாங்க. தைரியமாக வண்டி விட்டு போகலாம். நம்பி வாங்க மற்றவள்ளி சந்தைக்கு. ஓகே.